ஒரு நபர் ஒரு காரை ரூபாய் 1,40,000க்கு விற்பனை செய்வதன் மூலம் 20% நட்டம் அடைகிறார் எனில் அதன் அடக்க விலை என்ன? இது வந்து குரூப் 4ல 2014ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஆன்சர் 4 ஆன்சர் இருக்கு. என்ன ஆன்சர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலயே இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த 20% அப்படின்னு கொடுத்துருந்தாங்க வச்சுங்களேன், அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க வச்சுங்களேன், அது எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அது ஷார்ட்கட்டா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணி இப்போ நம்ம செய்ய போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடியோஸ் வந்து புக்ல உள்ள ஸ்கூல் புக்ல உள்ள கணக்கெல்லாம் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். அதுல வந்து ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து பொறுமையா, அதாவது நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மாதிரியே எப்படி அதை எழுதி செஞ்சிருக்கோம். அதே மாதிரி எல்லா இடத்தையும் நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாது. சரிங்களா? இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயே நம்ம வந்து செய்யறோம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம எவ்வளவு ஷார்ட்டா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யணுமோ அது இந்த மாதிரி செய்ய போறோம். நம்ம செய்யறது ஒரு வேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த 15 வீடியோஸ் நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். சரிங்களா? இப்போ இதுல வந்து அவருக்கு எவ்வளவு நட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% நட்டம். 20% நம்ம சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 1/5 தான் கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ இதுல ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 20% அப்படிங்கிறத சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 1/5. சரிங்களா? அப்போ எப்ப எந்த நட்டம் இருக்கு? அடக்க விலை நட்டம். அடக்க விலைக்கு நம்ம எப்பயுமே என்னன்னு பேர் வச்சுக்குவோம்? எக்ஸ்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ஷார்ட் அடக்குன்னு இல்லையா, அடக்க விலைக்கு எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்குவோம். எக்ஸ். சரிங்களா? இப்ப நட்டம் எவ்வளோ? நட்டம் அடக்க விலையில 20% எவ்வளவு பார்த்தோம்னா அதான் நட்டம். அப்ப என்ன பண்ணுவோம்? அடக்க விலையில 20% பெருக்குவோம். 20% அப்படிங்கிறது நான் என்ன சொல்லிட்டேன்? 1/5 சொல்லிட்டேன். அடக்க விலைக்கு பேர் என்ன? எக்ஸ். அப்ப எக்ஸையும் 1/5 பெருக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? நட்டம் என்ன கிடைக்கும்? x/5 தான் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, புரியும் நினைக்கிறேன். இதை ஷார்ட்டா வந்து போறேன். இருந்தாலும் எப்படி சொல்லணும்? எக்ஸ் அடக்க விலை எக்ஸையும் பெருக்கல் 20%. சரிங்களா? பெருக்கணும் அப்படின்னா எக்ஸ் பெருக்கல் சதவீதத்துக்கு 20 பெருக்கல் 1/100. ஒரு 20 5 20 1/5 தான் கிடைக்கும். பாத்தீங்களா? அப்ப இந்த எக்ஸையும் 1ஐயும் பெருக்கணும். எக்ஸ் கீழே 5 இருக்கும். x/5. அதான் நம்ம டைரக்டா என்ன பண்ணிருக்கேன்? டக்குன்னு நான் எழுதிருக்கேன். சரிங்களா? இது புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? அப்ப நட்டம் அவருக்கு x/5. சரிங்களா? அப்ப அவருக்கு நட்டத்துக்கான ஃபார்முலா என்ன? நட்டத்துக்கான ஃபார்முலா வந்து நட்டம் நட்டம். இப்ப நட்டம் அப்படின்னா எது நம்மளுக்கு வந்து கூட இருக்கும்? அடக்க விலை தான் கூட இருக்கும். அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. சரிங்களா? நட்டம் எவ்வளோ? x/5. அடக்க விலை 20 x. விற்ற விலை எவ்வளோ? 1,40,000. சரிங்களா? நமக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு இருக்கும். சரிங்களா? இந்த நம்பர் 1,40,000 இந்த சைடு கொண்டு வந்துடும். 1,40,000 ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் இது அந்த சைடு போயிடுது. இங்க பிளஸ் x/5 இருக்கு, அது முடிஞ்சுனா மைனஸ் x/5 ஆயிடும். சரிங்களா? இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் போறோம். குறுக்கு பெருக்கல் தெரிஞ்சுக்கணும். இங்க 1 இருக்கு. சரிங்களா? x ஐ 5 பெருக்கணும்னா 5x. 1 மைனஸ் போட்டாச்சு. 1x பெருக்கணும்னா x. 1 5 பெருக்கணும் அப்படின்னா இது இப்படி பிரிக்காச்சு, இது பிரிக்காச்சு, இதை பெருக்கி 5x போட்டாச்சு, இதை பெருக்கி x போட்டாச்சு, இதை பெருக்கி 5 5. சரிங்களா? இதை அடுத்து எழுதிக்குவோம். சரிங்களா? 5x 4 4x by 4. இங்க இருக்கு 1,40,000. சரிங்களா? இந்த சைடு போடுவோம். இப்போ நமக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம். 1,40,000. இந்த 5 என்ன பண்ணிடுறேன்? இந்த சைடு கொண்டு வந்தேன். பெருக்கல் 5. இங்க 4x. சரிங்களா? நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? x தான் 4 அடிச்சு வைப்போம். 1 4. இங்க வந்து 14 எடுத்துக்குவோம். 3 4 12. சரிங்களா? 14 எடுத்துக்கிறோம். 14 வந்து 3 4 12 மிச்சம் 2 இருக்கு. 0 முன்னாடி சேர்த்தோம் அப்படின்னா 20. அப்ப 5 4 20. 5 4 20 மிச்சம் 3 0 சேர்த்துக்குவோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இது 35,000த்தையும் 5ஐயும் பெருக்கணும். சரிங்களா? இந்த 0 அப்புறம் பெருக்கிக்குவோம். 5 25 மிச்சம் 2. 5ஐயும் 3 பெருக்கணும்னா 5 3 15 15 2 17. அடுத்து இந்த 3 0 சேர்த்துங்க. ஈக்குவல் டு x. அப்ப x என்ன? அடக்க விலை
பேர் எக்ஸ் கொடுத்துருக்கோம். அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன? 1,75,000. ஆன்சர் எங்க இருக்கு? டி இருக்கு. சரிங்களா? 1,75,000. இப்படிதான் நம்ம இந்த கணக்கை சீக்கிரம் இது மாதிரி செஞ்சு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது வந்து இது மாதிரி வீடியோலாம் வந்து நம்ம ஒரு 15 வீடியோஸ்ல போட்டுருக்கோம் பாத்தீங்களா? பர்சன்டேஜ் ரேட்டா பிளேலிஸ்ட் அதுல வந்து நம்ம நிறைய கணக்கு அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த கணக்கு நம்ம ஆன்சர் வச்சு ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? இப்போ எப்பயுமே வந்து எக்ஸாமுக்கு நம்ம எக்ஸாம்ல வந்து செய்யும் போது கணக்கு செய்யும் போது டைரக்டா போடுவோம். அடுத்த ஆன்சர் வச்சு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது வந்து கொஸ்டினோட அந்த கடினத்தன்மையை பொறுத்து. அதே மாதிரி வந்து எல்லா கொஸ்டினுக்கும் பொருந்தாது. சில கொஸ்டின்களுக்கு பொருந்தும். சில கொஸ்டின்களுக்கு அந்த நம்ம டைரக்டா வந்துதான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம ஆன்சர்ல இருந்து வர முடியுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ அடக்க விலையில 20% நட்ட அடைஞ்சதுக்கு பிறகு அவர் வித்தது வந்து 1,40,000. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 20% இருக்க அடக்க விலையில எல்லாத்தையும் நம்ம 20% எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? நான் முதல்ல சொல்லிட்டேன் 20% அப்படிங்கிறது 1/5. சரிங்களா? அப்போ 1/5 நம்ம அடக்க விலையை பாருங்க, இதை முதல்ல எழுதுங்க. அடக்க விலையையும் 20%த்தையும் நம்ம பெருக்கினாதான் அது நட்டம். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 20% 1/5. அந்த 1/5 இந்த அடக்க விலையோட நம்ம பெருக்கணும். சரிங்களா? அப்ப பெருக்கணும் அப்படின்னா எப்படி வரும்? ஒண்ணு ஒண்ணா செய்வோம் பாருங்க. இதை அழிச்சிருவோம். ஆன்சர் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? அடக்க விலையில நட்டம் 20% நட்டம் 20% 1/5. இப்ப நம்ம வந்து இது கணக்கை நம்ம இதை வச்சே நம்ம எழுதாவே அடிக்கலாம். சரிங்களா? மனசுக்குள்ளே செய்யலாம். இருந்தாலும் நம்ம கணக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுனால சொல்றேன். இப்போ 15,000 சாரி 1,50,000 நட்டங்கள் 1/5 தானே. சரிங்களா? அப்ப வந்து இந்த 5 இதை வந்து டிவைட் பண்ணணும். சரிங்களா? 1 5 5 ஏன் 3 5 15 30,000. சரிங்களா? அப்போ நட்டம் அப்படிங்கிறது 30,000. சரிங்களா? இதானே அடக்க விலையில, இதானே அடக்க விலை. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன பண்ணணும்? இந்த அடக்க விலையில 1,40,000 30,000 கழிச்சா என்ன வரும்? 1,20,000 விற்கிற விலை வரும். ஆனா 1,40,000 விற்கிற விலை. சரிங்களா? அப்ப யோசிக்கணும் பாருங்க. இது அடக்க விலை 1,50,000. இதை வந்து 20% நட்டம் பார்க்கலாம். 20% 1/5 5 அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? நட்டம் 30,000 கிடைக்குது. இந்த 30,000 இந்த அடக்க விலையிலேயே கழிக்கும். அடக்க விலையை கழிச்சுதானே விற்பனை விலை வரப்போகுது. 1,40,000 30,000 கழிச்சுன்னா 1,20,000. அப்ப இது ஆன்சர் கிடையாது. சரிங்களா? அடுத்து 1,25,000 எடுக்கணும். சரிங்களா? கீழே 5 அடிக்கணும். இப்படி போட்டாங்க, இப்படி போட்டாங்க. 1 5 5 5 10 மிச்சம் 2 சேர்த்துட்டோம்னா 5 25 25,000. சரிங்களா? மறுபடியும் இதை நம்ம யோசிக்க கூடாது. இது நம்ம ஏன்னா பாருங்க இதை செஞ்சு பார்க்க தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா விற்கிற விலையே நட்டம் அப்படிங்கும் போது நமக்கு என்ன சொல்லிருக்கோம்? அடக்க விலை கூட இருக்கணும், விற்பனை விலை கம்மியா இருக்கணும். இங்க விற்பனை விலை வந்து 1,40,000. அப்ப அடக்க விலை கூட வந்து இருக்கணும். 1,25,000 வந்து கம்மி. அப்ப இதை நம்ம எடுத்துக்க கூடாது. அப்ப இதை ஆன்சர் செக் பண்றதுக்கே நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி செக் பண்றதுக்கே போகக்கூடாது. நானே மறந்துட்டேன். சரிங்களா? அதாவது நட்டம் அப்படிங்கும் போது எப்பயுமே நம்மளுக்கு அடக்க விலை கூட இருக்கும், விற்பனை விலை கம்மியா இருக்கும். விற்பனை விலை 1,40,000 அப்படின்னா அடக்க விலை வந்து 1,40,000 கூட தான் இருக்கும். அப்ப 1,20,000 குறைவு. அப்ப அதை நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்து பாருங்க 2 லட்சத்தை எடுப்போம். 2 லட்சம். சரிங்களா? 5,000 டிவைட் பண்ணணும். சரிங்களா? 1 5 4 5 20 எவ்வளவு ஆச்சு? 40,000 ஆச்சு. அப்போ இந்த 20 லட்சத்துல 40,000 கழிச்சோம்னா 1,60,000 விற்பனை விலை. 1,60,000 விற்பனை விலை இல்ல. சரிங்களா? 1,40,000 விற்பனை விலை. அடுத்த ஆன்சர் போங்க. ஆசிரியர் 1,75,000 5,000 அடிக்கணும். சரிங்களா? 1 5 17 எடுத்துக்கணும். 3 15 மிச்சம் 1 மறுபடியும் மிச்சம் 2 சாரி 17 எடுத்துக்கலாம். 3 15 மிச்சம் 2 5 முன்னாடி சேர்த்தோம்னா 2 சேர்த்தோம்னா 25 5 25 அடுத்து 3 0 சேர்த்துக்கணும். சரிங்களா? அப்ப எவ்வளவு இருக்கும்? 35,000. அப்ப இந்த 1,75,000 இருந்து 35,000 நீ கழிச்சிட்டீங்க அப்படின்னா 1,40,000 கிடைக்குது. அப்ப அதான் விற்பனை. அப்ப 1,40,000 வந்துருக்கு. சரிங்களா? இப்படியே என்ன பண்ணலாம்? இந்த கணக்கை நம்ம செக் பண்ணி பண்ணலாம்.